Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு எங்க ஊர் ஸ்டைல்ல பட்டர் பன் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். எந்த ஊருன்னு யோசிக்கிறீங்களா? பட்டர் பன்கே ஃபேமஸான நம்ம மதுரை தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பட்டர் பன் செய்யறதுக்கு ரெண்டு மெயின் இன்கிரீடியன்ட்ஸ் பன் அண்ட் பட்டர், தென் நமக்கு மில்க் அண்ட் சுகரும் தேவைப்படுங்க. எல்லாம் எடுத்து ரெடியா வச்சு பட்டர் பன் செய்யறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புசு புசுன்னு இருக்க பன்ல சென்டர்ல ஒரு கட் போட்டுட்டு அந்த கேப்ல பட்டர் அண்ட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தோசை தவால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்க பண்ணை தவால சேர்த்துக்கலாம். பண்ணோட 2 சைடும் நல்லா கிறிஸ்ப் ஆகிற மாதிரி பட்டர் அப்ளை பண்ணி அழுத்தி விட்டுக்கலாம். இந்த கேப்ல நம்ம அடுத்தடுத்து ரெடி பண்ண போற பண்ணை கட் போட்டுட்டு சுகர் அண்ட் பட்டர் ஆட் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம தவால சேர்த்த பன் பட்டர் எல்லாம் அப்சர்வ் ஆகி ரொம்பவே சாஃப்டாக ஆரம்பிச்சிருக்கும். இந்த கேப்ல அடுத்தடுத்த பன்ஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பன்னுக்கு நடுவுல கட் பண்ணி பட்டர் அண்ட் சுகர் ஆட் பண்றதுனால இந்த பன்ஸ் இன்னுமே நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியா கிடைக்குங்க. அண்ட் இந்த ப்ராசஸ் தான் நம்ம மதுரை பட்டர் பன்னோட ஆத்தென்டிக் ப்ராசஸ்ங்க. ஸோ இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம தவால சேர்த்த பன் லைட்டா கிறிஸ்ப் ஆகிற ஸ்டேஜ்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தவால சேர்த்த பன் மில்க் எல்லாம் அப்சர்வ் பண்ணி ரெடியான உடனே பன்னை தவால இருந்து தட்டில் மாத்திட்டு மேல கொஞ்சம் பட்டர் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டா அப்படியே தகன்னு எங்க ஊர் ஸ்டைல்ல பட்டர் பன் ரெடி. இந்த பட்டர் பன்ல நம்ம மில்க் ஆட் பண்ணிருக்கிறதுனால ரொம்பவே ஜூஸியா சாஃப்டா இருக்குங்க. தவால இருந்து பன்னை எடுத்ததுக்கு அப்புறம் சுகர் ஆட் பண்ணுங்க. ஏன்னா தவாலையும் சுகரும் சேர்த்தா கேரமலைஸ் ஆகி பன் ஹார்ட் ஆகிரும். ஸோ இந்த 2 டிப்ஸை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி ஜூஸி அண்ட் டேஸ்டியான பட்டர் பன் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிட்டு இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ்க்கு அன்புடன் அமிர்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.